நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு மத்தியானம் போல ஒரு முக்கியமான வேலைகள்லாம் இருக்கு. அதனால தான் காலையிலேயே சீக்கிரமா எழுந்து சுறுசுறுப்பா எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். எல்லா வேலையும் சொன்ன உடனே நிறைய கற்பனை பண்ண தேவையில்ல. வீட்டுக்கு தண்ணி எடுக்கிறது தான் ஒரே வேலை. சோ அதை எடுத்து வந்து வெஸ்ட். சோ நம்ம முன்னர்களின் முட்டை இருக்குது இல்லையா, அது ஒரு 2 வாங்கிக்கினு அந்த முட்டையை குளிராரு இல்லையா, அவருமே முன்னர் மாதிரி தான் இருப்பாரு. அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேச்ச போறதுக்கு காரணம் எதுவும் இல்ல, நாளைக்கு 50 கூட அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு. அதனால தான் சோ வீட்டுக்கு வந்து காலை வேலை உணவு சாப்பிடலாம் பார்த்தா மீன் குழம்பு அருமையா செஞ்சு வச்சிருந்தாங்க. இதை பாக்குறப்ப வயிறு ஃபுல்லான மாதிரி தான் இருந்துச்சு. அதனால இப்ப சாப்பிடாமலாம் இல்ல, சாப்பிட்டு தான் போனேன். இப்ப டைம் என்ன தெரியுமா, 11:30. எங்க வீட்டு சமையல் அட்டவணையை பாத்தீங்கன்னா ரொம்ப கோளாறானது. எதனாலன்னா சிங்கிள் டு சாட்டர்டே வரைக்கும் ஃபுல்லா பிரம்ம முகூர்த்த டைம் தான். காலையில இருந்து தடர்புடான் செஞ்சு ஒரு 7 மணில கரெக்டா ரெடி பண்ணி வச்சிருவாங்க. ஆனா சண்டே ஆனா மட்டும் கொஞ்சம் மந்தமான நாள். எதனாலனா எழுந்துக்கிறது 8 மணி, சமையல் செய்யறது ஒரு 9 மணி ஆகும். ஆனா சாப்பிடுறதுக்கு 10 ஆகும் 11 ஆகும். சரி, எதுக்கு உங்களுக்கு அந்த கதை. சோ வாழ்க்கைக்குள்ள வரலாம் வாங்க. சோ இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு இல்லையா மத்தியானம். அது என்னன்னா ஹோட்டல் நண்பருக்கு வண்டி புக் பண்ண போறோம். ஆனா புக் பண்ண நாங்க மட்டும் போல, நானு சுந்தரபாண்டி, மாப்பிள்ள, உசலம்பட்டி ஜெகன், பெரியவங்களுக்கு பறஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் கொண்ட குழுவா பயங்கரமா கிளம்பிட்டோம். ஆனா இந்த மாதிரி நேரத்துல உங்க எல்லாருக்கும் ஒரு உண்மை கதை நான் சொல்ல விரும்புறேன். ஹோட்டல் நண்பர் ஒரு வாரம் கிட்ட வேலைக்கு போயிட்டு என்கிட்ட வண்டி எடுக்க போறான்னா, நானுமே கங்கராஜுலேஷன் அப்படின்னு கையெல்லாம் கொடுத்துட்டு நெட் கேஷா இஎம்ஐன்னு கேட்டேன். அப்போ சொன்னா பாருங்க, எது இஎம்ஐயா, அதெல்லாம் கிடையாது, ஃபர்ஸ்ட் மாசம் சம்பளத்தை எல்லாத்தையும் கொட்டி அப்படியே வண்டியை வாங்கிடுவோம்னா அவன் சம்பளம் என்னன்னு சொல்லி தான் இன்னை வரைக்கும் தெரியல. ஏன்னா கொட்டுற அளவுக்கு வாங்குறான்னா ஒரு 10 லட்ச ரூபா கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இதன் மூலியமா உங்களுக்கு என்ன சொல்ல வரனா, நிதித்துறையில இருந்து யாரா அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அவனை உஜாரா நோட் பண்ணுங்க. எப்படியும் வரி கட்ட மாட்டான் அப்படின்னு பார்த்து படாக்குன்னு கவுத்து சடாக்குன்னு ஜெயில போட்டுருங்க. இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் பண்ணீங்கன்னா ஏரியால பல பாட்டிகள் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க. அதன் பிறகு நானும் ஆகாஷ் நண்பரும் டப்பு கொடுக்க போனோம். இல்ல அவர் குளிக்க போனாரு, நான் டப்பு கொடுக்க வந்தேன். டப்பு கொடுத்து முடிக்கத்துமே நைட்டு போல ஆச்சு. அப்படியே வீட்டுக்கு வரலாம் பார்த்தா சரி எதுக்கு சும்மா போனோம், ரன்னிங்ல வரலாம் சொல்லிட்டு ரன்னிங்ல வந்தேன். கொஞ்சம் தூரம் தான் வந்தேன், ஆனா ரொம்ப நாள் போகாம இருந்ததால லைட்டா மூச்சு வாங்க ஆரம்பிச்சு. சோ அவ்வளவு நம்பர்ல நம்ம வாழ்க்கை இப்படிதான் போச்சு. சோ நம்ம சேனல் புதுசா வந்தா நமக்கு செக் பண்ணி பாருங்க. புதுசா மட்டும் சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லனா சார் வீடியோ பாக்குறாங்களா இவங்க லட்சத்தை சம்பாதிக்கிறாங்க ஏமாத்துறாங்க சொல்லிட்டு மாட்டி விட்டுருவேன். சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுங்க.